அங்கே உள்ள கருத்தரங்கிலெல்லாம் பேசியிருக்காரு. என்சிஆர்டி மைசூரில் நடைபெற்ற இடைநிலை கல்வியல் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. மைசூரில் நடைபெற்ற என்சிஆர்டி கருத்தரங்கில் இவர் ஒரு கருத்தாளராக கலந்து கொண்டார். மைசூர்னா கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற அந்த கருத்தரங்கில் ஆர்எம்எஸ்ஏல அடிக்கடி கருத்தாளராக போகக்கூடிய ஒரு நல்ல தமிழாசிரியர். 15 வருட காலமாக இந்த பள்ளியில் பணிபுரிகிறாரு. மருத்துவ விடுப்பே எடுக்கலை, மெடிக்கல் லீவ் போடலை, மருத்துவ விடுப்பே எடுக்கலை. ஒரு அரசு பள்ளியில் நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அரசு பள்ளியில் மருத்துவ விடுப்பே எடுக்காமல் ஒரு தமிழாசிரியர் வேலை பார்த்துருக்கிறாரு. தற்போது அந்த அரசு மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். சமீபத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இரவு நேர படிப்பை அவர் ஒத்தையில் இருந்து அந்த மாணவர்களை பார்த்துக்கிட்டார். ஏன் இப்படி அப்படின்னா, தமிழில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறணும், 100% வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இரவு படிப்புக்கு அவரே தன்னுடைய முயற்சினால் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அத்தகைய ஒரு ஒப்பற்ற ஆசிரியருக்கு 2017-18ஆம் ஆண்டிற்கான தமிழ்ச்செம்மல் விருதினை தமிழக அரசு வழங்கி சிறப்பித்திருக்கு. தகுதியான தமிழாசிரியர், தரம் வாய்ந்த தமிழாசிரியர், அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கியது குறித்து மகிழ்வோர் மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. அவருக்கு கரவொலி மூலம் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நினைவு பரிசையும் அம்மா அவர்களே வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இணைந்து நின்று அந்த பரிசினை சிறப்பிக்குமாறு. சார் இன்னொரு போட்டு சாதனைக்குரிய மாணவன் லோகேஷ், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், புதுச்சேரியிலே நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் பயிற்சியில் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்று நம்முடைய நகருக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேல்ஸ் வித்யாலயா என்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன், மாநில அளவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் 3ஆம் இடம் பெற்ற மாணவர். பார்வையாளர் கருத்துரை வழங்கி சிறப்பிக்க ஜேசிஐயை சார்ந்த திருமதி சி நாகேஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மயிலூர் மன்றத்தில் கூடியிருக்கும் அறிவான நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். நம் மயிலூர் மன்றம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காலம் தவறாமை என்பது நம்மளை போல பெண்கள்லாம் இங்கே நிறையா வந்திருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம், 6:30 மணிக்கு நாங்கள் கிளம்புவோம், 8:30க்கு முடிஞ்சிரும், 9 மணிக்கு 2 வகை சட்னியோடு உங்களுக்கு இட்லி தயாராகிடும், நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். அதனால தான் பெண்களும் இங்கே நிறையா வந்து கூடி நம்ம இதை பார்க்குறோம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாராட்டுதல். இப்போ நம்ம மக்களுக்கிடையே பாராட்டுதல்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறதே கிடையாது, அது ரொம்ப குறையுது. ஆனால் நம்ம மயிலூர் மன்றத்தில் அப்படி இல்லை. மாதம் 2 நபரே நம்ம மயிலூர் மன்றம் பாராட்டுகிறது. அது மாணவர்களானாலும் சரி, இந்த ஆசிரியர் பெருமக்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, 2 பேரை கண்டிப்பாக பாராட்டிடும். அது ஒரு முக்கியமான காரணம் பாராட்டுவது என்பது. அடுத்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் டிவிலையுமே மட்டும் பார்த்து ஐயோ இவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கனவாகவே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம மயிலூர் மன்றத்தின் மூலம் அது நனவாக இருக்குது. எப்படின்னா மருத்துவம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சிவராமன் சார், அப்புறம் ஞானசம்பந்தம் சார், அப்புறம் சுகிசிவம் சார், ஜெயந்த் பாலகிருஷ்ணன் மேடம் அவர்கள், இவங்களாம் நம்ம கண்டிப்பாக நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஃபேஸ்புக்கில் இதில் தான் பார்த்துருப்போம், டிவியில் தான். அதுவும் நமக்கு ஒரு கனவாக இருந்ததை நமக்கு ஒரு நனவாக ஆக்கி கொடுத்தது இந்த மயிலூர் மன்றம் தான்.
அப்புறம் மாணவ செல்வங்கள் திருக்குறள் எவ்வளோ அழகாக வந்து நிறைய திருக்குறள் சொல்கிறாங்க. இந்த எல்லாமே 7 வரிகள் இப்போ ஒரு சுட்டி குழந்தை ஒன்று சொல்லிட்டு போச்சு. அது மாதிரி திருக்குறள் சொல்வதானாலும் சரி, ஜோக்ஸ் சொல்கிறதுனாலும் சரி, பாடல்கள் படிக்கிறதுனாலும் சரி, எல்லாமே குழந்தைங்கள நிறையா பாராட்டி அவங்க நிறைய அந்த ஸ்டேஜ் நல்ல ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நான்லாம் வருத்தப்படுறேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைக்கல அப்படின்னு. அது நம்ம குழந்தைங்களே வளர்ச்சி அடைய செய்கிறது நம்ம மகிழ்வோர் மன்றம் மட்டும்தான். அதுபோல் இவ்வளோ நாள் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால மாணவ செல்வங்கள் பாடாமல் நம்ம இசை ஆசிரியர்கள் நாட்டுப்பண் இந்த மாதிரி இப்போ அவங்க தான் இப்போ பாடுறாங்க, நாட்டுப்பண் பாடுறாங்க, கடவுள் வாழ்த்து பாடுறாங்க. இது வந்து குழந்தைங்க பாடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மேடையை கொடுப்பது, இந்த மேற்கண்ட அத்தனை விஷயங்களையுமே நம்ம மகிழ்வோர் மன்றத்தை தவிர வேறு எந்த ஒரு மன்றம் கொடுத்ததா எனக்கு தெரியல. நம்ம மகிழ்வோர் மன்றம் அரிய சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டு வர்றதுன்னு சொல்லலாம். அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதற்கு இத்தனைக்கும் காரணமாக இருந்த நமது டாக்டர் சார் வெங்கடேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து, மற்றும் மகிழ்வோர் மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்து மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்வுரை நகைச்சுவை முரசு பல பட்டிமன்றங்களில் நடுவராக பணியேற்று நகைச்சுவை விருந்தை படைக்கக்கூடியவர். ஏப்ரல் மே அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தினசரி நிகழ்ச்சி இருக்கும். ஃபோன் அடித்து 7 மணிக்கு மேலே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் இந்த உடுமலைப்பேட்டையில் இருக்கேன் பாரு, திருப்பத்தூரில் இருக்கேன் அப்படிம்பார். வீட்டில் இருக்க மாட்டீங்களா சார் அப்படிம்பேன். ஏப்ரல் மே அப்படின்னு சொன்னாலே அந்த 30-60 நாள் அவருக்கு வந்து நிகழ்ச்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை பேச்சாளர் இன்றைக்கு மகிழ்வோர் மன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். அவரை உங்களுடைய கரவொலியோடு பேச அழைக்கின்றேன். வருக, உங்களுடைய மகிழ்வுரையை தருக. கைமேற் கழிபடைத்து கருணை மலைபொழிந்து மைவார் குழல்கண்ணி மனம் போல கவிகுதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே, என் சித்தத்தில் நின்று என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகள் உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம். தெண்டலிலே ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கன்றின் குரலினிலே அகரம் எனும் கால் வாங்கி நின்று செல்லுகிற காவிரியில் நெடிய உடல் வாங்கி நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மழலையர்தம் கனிவாயில் குடியிருந்து மெல்லியலார் செவிதலில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழே, பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளே, முற்றும் உனை உணர்ந்த முத்தமிழர் சன்னதியில் சற்றே உனை உணர்ந்தேன், தலை சாய்த்து வணங்குகின்றேன். அற்புதமான இந்த மணமகிழ் மன்றத்தினுடைய 28வது மாத கூட்டத்திற்கு நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை தந்த மகிழ்வோர் மன்றத்தை பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடிய போற்றுதலுக்குரிய நிறுவனர்கள் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களே, அவருடைய துணிவுக்கு தோள் கொடுத்து அவருடைய உயர்வுக்கு படியமைத்து அவருக்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்து காதலர் ஒருவரை கைப்பிடித்து அவர் காரியம் யாவிலும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்விலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்கிருந்து வருகிறீர்கள், எப்போது வருகிறீர்கள் என்று என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வழிமேல் விழிவைத்து பார்த்திருந்து என்னை அழைத்து வந்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கின்ற என் கண்ணில், என் கருத்தில், என் கைப்பிடி இதயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய என் அன்பு நண்பர், என் இதயத்தினுடைய எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கின்ற அற்புதமான ஒரு கணித பேராசிரியர், தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமகனார், இங்கு இவரை யாம் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் என்று இன்றைக்கு கோயில்பட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாம் தங்கள் மனதிலே வைத்து போற்றி பாராட்டக்கூடிய அற்புதமான பெருமகனார் அன்பு ஐயா திருவாளர் நல்லாசிரியர் ஜான் கணேசன் அவர்களே,
மகிழ்வோர் மன்றத்தினுடைய இயக்குநர்கள் காளிதாஸ் அவர்களே, காப்பாளர்கள் மோகன்ராஜ் அவர்களே, சேர்மத்துறை அவர்களே, துரைராஜ் அவர்களே, செல்வின் அவர்களே, ஆலோசகராக இருக்கக்கூடிய மா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, இந்த மகத்தான விழாவிலே தலைமை தாங்கி சிறப்பித்து சென்றிருக்கின்ற பணி நிறைவு பெற்ற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கோயில்பட்டி கனரா வங்கியினுடைய பொறுப்பு மேலாளர் திரு எம் முத்துச்செல்வம் அவர்களே, வருகையால் பெருமை சேர்த்திருக்கின்ற புரவலர் திரு ஏ சுப்புராஜா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களே, அறிக்கை வாசித்து வழங்கிய மன்ற காப்பாளர் திரு ஒய் செல்வின் அவர்களே, சிறப்பு பரிசு பெற்று நம்மையெல்லாம் மகிழ்வித்திருக்கின்ற பேராசிரியர் திரு கே கருத்தப்பாண்டி அவர்களே, தமிழாசிரியர் திரு இரா ராஜு அவர்களே, செல்வன் லோகேஷ் அவர்களே, பார்வையாளர் கருத்துரை வழங்கி சென்றிருக்கின்ற கோவில்பட்டி ஜேசியைச் சேர்ந்த திருமதி சி நாகேஸ்வரி அவர்களே, நன்றியுரை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற சேர்மத்துறை அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் தடாகத்திலே பூத்திருக்கின்ற தாமரை மலரை போல நாற்காலியிலே பூத்து சிரிக்கின்ற அற்புதமான பார்வையாளர்களே, உங்கள் எல்லோரையும் என் தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதனை செய்கிறேன். இப்படி பேசின உடனே கை தட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். எல்லா ஊரில் தட்ட மாட்டாங்க. நாமக்கல்ல இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் 1.25 மணி நேரம் பேசுனேன், ஒருத்தனும் கை தட்டலை. ஆம்பளைகளெல்லாம் பார்த்தா என்னவோ கஞ்சா அடித்தவங்க மாதிரி கவுந்து போய் கிடக்காங்க. பொம்பளைகளெல்லாம் பார்த்தா அந்த கருவாப்பையில் எங்கேருந்து கூட்டு வந்தாங்க, இவன் மூஞ்சி முறையே சரியில்லை, இவனுக்கெல்லாம் காசு கொடுக்கதே அதிகம், கை தட்டணுமான வைராக்கியமாக உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும்னு நிறைய நகைச்சுவைகளை சொன்னேன். கூட்டத்திலிருந்து ஒரு தங்கச்சி கெக்குன்னு சிரிச்சுட்டா. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என் தங்கம் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு இப்படி சிரிக்காலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருந்து ஒரு கிழவி அந்த பிள்ளையை பார்த்து கேட்டா, எதுக்கிட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைக்கு ஒரு அடக்கம் ஒடுக்க வேண்டாம், பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு கிடக்க, வாயை இழுத்து வச்சு தச்சுப்படுவான். ஆமாம், நீ பேசு தம்பி, ஒருத்தையும் சிரிக்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு பேசினா அவள் ஒருத்தரையும் சிரிக்க விடாமல் பார்த்துக்கிடுவாளாம். இதில் ஒரு பெரியவர் முன்னாடி உட்கார்ந்து என் பேச்சை அப்படி ரசித்தார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு. இதை என் வாயினால நான் சொல்லணுமாடான்னாரு. சொல்லுங்க ஐயா என் பேச்சு எப்படி இருந்துச்சு, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. அவர் சொன்னார், வீட்டில் என் பொண்டாட்டி புடுங்களுக்கு வாம் புடுங்கல் எம்புட்டா தேவலப்பா, அதான் செத்த நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னார். நல்ல சிரிக்கிறீங்களே, இப்படி ரசிக்கிறீங்களே, இது ரொம்ப நல்லது. உண்மையிலே இந்த மகிழ்வோர் மன்றத்தை மிகச்சிறப்பாக நிறுவி இன்றைக்கு நம்மளாம் அப்படி வயிறு குலுங்க சிரிக்கிறதுக்கு ஒரு அச்சாணியாக அடிசாரடாக இருந்த அந்த மருத்துவ மாமணியை நினைச்சு பார்க்கணும். பொதுவாகவே இன்னைக்கு டாக்டர்மாரெலாம் எப்படி இருக்காங்க, மருத்துவம் கல்வி இதெல்லாம் சேவையாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு விளம்பரம் போடுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு விளம்பரம், ஆஸ்பத்திரிக்கு விளம்பரம் போடுறாங்க. வாருங்கள் நாங்கள் இருக்கிறோம்மா, நீங்கள் இருப்பிய நாங்கள் இருப்போமா உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தா? ஆனால் அருமையான ஒரு மருத்துவருங்க, அவர் பண்ணுற சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு செலவழிக்கணும், மக்கள் நல்லா மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பாரதி சொல்லுவான், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்மா. இந்த மாதிரியான தர்மங்களில் இது ஒரு தர்மம். நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு நல்ல சிரிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எங்களுடைய பணி நிறைவு பெற்ற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நமக்கு இருக்கிற டென்ஷனில் நல்லா சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் யாரெல்லாம் நல்லா கெக்குன்னு சிரிக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது. உண்மையிலே சொல்கிறேன். அது இந்த கை தட்டுவது என்பது ஒரு சிறந்த பயிற்சி. நல்லா கை தட்டும் போது பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு உஷ்ணம் பெருகி அப்படியே நாடி நரம்புகள் வழியாக மூளை வரைக்கும் போய் மூளை அப்படியே புத்துணர்ச்சி அடையும், உடம்புல ரத்த ஓட்டம் விருத்தி ஆகும். ரொம்ப நல்லது. ஆம்பளைகளாக இருந்தால் வழுக்க மண்டையில் முடி முளைக்கும், பொம்பளைகளாக இருந்தால் 4 அடி கூந்தல் 6 அடி நீளத்துக்கு வளர்ந்துடும். உடனே இழுத்து பார்க்கப்படாது.
இந்த நிகழ்ச்சி முடிந்தவரை நல்லா கைத்தட்டி ரசிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வளர்ந்துடும், கண்ணாடி முன்ன நின்று பார்த்துக்கிடலாம். ஆக சிரிக்கிறது என்பது ஒரு பெரிய கலை, அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இன்னைக்கெல்லாம் பாருங்க, வாக்கிங் ஏன் போகிறோம்? நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஒருத்தன் ரேஷன் கடையில் போய் சார் சுகர் வந்துட்டான்னா, உமக்கு வயசு என்னவே அப்படின்னா, அவன் எனக்கு 47 வயசு ஆகுது. 47 ஆயிட்டுல, அப்போ சுகர் வார நேரம் தான் அப்படின்னா. அப்போ ஆத்தாடி நமக்கு சுகர் வந்துடும்னு சொல்லலாம் போல்கேன்னு ஓடி போய் டாக்டர்கிட்ட போய் காட்டினான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், உனக்கு சுகர் வந்துட்டு, இனிமே நீ தினம் 7 மைல் நடக்கணும்னாரு. ஏ அப்பா 7 மைல் நடக்கணுமா? நடக்கிற காரியமா அப்படின்னா. நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடந்துடும்னாரு அவர். ஏன்னா இன்னைக்கு அப்படி தானே நடக்கான், சிந்திச்சு பாருங்க. ஏழைகள் உழைப்பதற்காக ஓடுகிறார்கள், பணக்காரர்கள் பிழைப்பதற்காக ஓடுகிறார்கள். இதான உண்மை இல்லையாங்க? நாயா ஒருத்தன் அலையிடாமனா அவன் ஏழை எளியவன்னு அர்த்தம், நாயோட ஒருத்தன் அலையிடாமனா அவன் தான் பெரிய பணக்காரம்னு அர்த்தம். எங்க ஊர்ல ஒருத்தன் நாயை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போனா நாய் மெலிஞ்சிட்டு அவன் குண்டாயிட்டான். என்ன காரணம்னா போற வழியில தீவனம். வாக்கிங் போகும்போது நல்லா தின்னுங்க அப்படின்னு சொல்லி பிஸ்கட்டு பாக்கெட்டு, ஒரு ஃப்ளாஸ்கில் ஹார்லிக்ஸு. அவன் போகும்போதே ஒரு 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 அரை பல்லாங்க நடப்பான். அந்த அன்னைக்கு ஒரு 5 பிஸ்கட்டு, ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ். இப்படி குடித்தா உடம்பு எப்படி குறையும்? ஏன்னா நம்ம இன்னைக்கு எதை செய்யணும்னு தெரியல. இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஐயா கணித பேராசிரியர் ஜான் கணேசன் ஐயா சொன்னார், ஆம்பளை பயிரெல்லாம் ஊருக்கு போயிட்டான், அவன் இருந்தாலும் வரமாட்டான். அவன் எங்கேயாவது குளத்துக்குள்ளே கிடந்து இப்போ கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு கிடப்பான். இதான் நடக்கும். பொதுவாகவே தெரியும். இப்போ மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மேடையில் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா பாம்பின்கால் பாம்பரியும்பாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். வகுப்பில் இன்னைக்கு பயல்களை விட பிள்ளைகள் தானங்க நல்லா படிக்கு. சிந்திச்சு பாருங்க, பரீட்சை பேப்பரை திருத்தி கொடுத்துருக்கேன். பொம்பளை பிள்ளை 98 மார்க் எடுத்துட்டு அழுதுகிட்டு கிடக்கு, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு. ஆம்பளை பையன் 2 மார்க் எடுத்துட்டு கெக்கன்னு சிரிக்கான். ஏன்னா 98 மார்க் எடுத்த பிள்ளை அழுதுகிட்டு கிடக்க, 2 மார்க் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லை? போட்ட உனக்கே வெக்கமா இல்லை, எனக்கு என்ன வெக்கமுங்க? பரீட்சை பேப்பரில் 1 எழுதலவே பேர் எழுதி வச்சிருக்கேன், ரைட்டு போட்டு 2 மார்க் போட்டுருக்காரு. உமக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தான்? அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, என் 2 மார்க்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடும், அவள் சந்தோஷப்படட்டும். அப்போ அக்கா வருது, 2 மார்க் எடுத்தவன் வீணா போயிடுவான்னு நீங்கள் நினைச்சிடப்படாது. அதையும் சொல்றேன். இங்கே இருக்க தாய்மார்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், மதிப்பெண் என்பது குழந்தைகளை மதிப்பிடாது. நான் கல்வி அதிகாரியை மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றேன், ஒருத்தன் மார்க் வாங்கிட்டான்னா மட்டும் அவன் உலகத்தில் உயர்ந்து நின்றுவான், அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு கனவுல கூட கண்டுபிடாது. அது உண்மையில சொல்றேன். அதனால தான் இன்னைக்கு கல்வி முறையில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு 2 கொடுத்துருக்கான். 40 மார்க் எப்படின்னா, அவன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீ பார்த்து மார்க் போடு. அவனுக்கு ஆட தெரியுமா, அதுக்கு மார்க் போடு. அவனுக்கு பாட தெரியுமா, அதுக்கு மார்க் போடு. இப்போ எங்களுக்கெல்லாம் வாத்தியார்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீ கேள்வி கேட்டவுடனே ஒரு பையன் எந்திரிச்சு நின்னாமனா அவன் தன்னம்பிக்கையை பாராட்டி டக்குன்னு 2 மார்க் போடுன்னு இருக்காங்க. எங்கள் ஐயா கேள்வி கேட்டார்ல, என்ன உலகம் உருண்டைன்னு முத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய். அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாம் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தது யார் அப்படின்னு. ஒரு பையன் பட்டார்னு எந்திரிச்சான், பதில் சொல்ல போகிறான். அவன் தன்னம்பிக்கையை பாராட்டி மார்க் கொடுக்கணும்னு டக்குன்னு 2 மார்க் போட்டுட்டேன். பாத்ரூம் போயிட்டு வரமிட்டு ஓடிட்டான். அப்போ எதையும் கவனமாக பார்த்து செய்யணும், அவசரப்பட்டப்படாது. இன்னைக்கு ஏன்னா அவசரம் என்பது ஒரு பெரிய, இப்போ எல்லாம் நம்மளாம் அவசரப்பட்டு தானங்க எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சிரிச்சு பாருங்க, நல்லா சிரிக்கிறீங்களே, இவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஐயா சொன்னாங்க, ஜான் கணேசன் ஐயா, காரில் நீங்கள் மட்டும் ஒத்தையில் தானே வரைய, உங்கள் வீட்டம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்கினாரு. அவளை கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக பேச முடியாது. ஏன்னா வீட்டிலே பேச முடியல, இப்போ இங்கே எப்படி பேச முடியும்? இன்னைக்கு இப்போ நிகழ்ச்சிக்கு கிளம்பி வரேன், ஒரு வார்த்தை அவட்ட சொல்லிடணும்னு தேடி பார்க்க காங்கலை. எங்கே போயிட்டா தேடிக்கிட்டே இருக்கேன், காங்கலை. கொஞ்சம் கழிச்சு வந்தா, எங்கே போனா, கொஞ்சம் நாயா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே போனேன் அப்படின்னு. உனக்கு பிஸ்கட் வாங்க போனோம்னா, ஏன்னா அப்படி லேசாக நெல்லை கொண்டு எறிஞ்சா சில வீட்டில் கல்லை கொண்டு எறிதா. உண்மையிலே சொல்லுங்க, நமக்கெல்லாம் சந்தோஷம் என்னன்னா, நீங்கள் கை தட்டுதியே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஊராக அலைததே இதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இல்லாமல் வெளியே அலைததுக்கு காரணமே இதாங்க. பக்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலமும் கூடி இனிமையாக வாழலாம். அன்றேல் சற்றேனும் தாறுமாறாக நடப்பாளையாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னா. யார்ட்டையும் சொல்லிடப்படாது, என் வீட்டுக்காரி அப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. சிந்திச்சு பாருங்க. சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா
நான் 4 தோசை தின்னோம்னா 5 சட்னி அரைப்பான். கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, வெங்காய சட்னி, விதவிதமாக அரைச்சி கொடுப்பான். இன்றைக்கி அதை நம்ம வீட்டில் எதிர்பார்க்க முடியுதா? இன்றைக்கி யாருக்காவது அம்மி பிடிச்சி இன்றைக்கி உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு அரைக்க தெரியுதா? மாப்பிள்ளை பார்க்கும்போதே சொல்லுது, நான் போகிற வீட்டில் இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கப்படாது, அந்த மாப்பிள்ளை பயலுக்கு மம்மியும் இருக்கப்படாதுன்னு. அம்மி பிடிச்சி அரைக்கலை, பூரா மிக்சியில் அரைக்காவோ சட்னி. சிந்திச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் 2 கிரைண்டர் இருக்குது. அவள் ஒரு சீதனமாக ஒன்று கொண்டு வந்தா, ஒரு பெரிய தொட்டி கிரைண்டரு. பின்ன சொன்னால் இதில் கிடந்து எனக்கு அழிச்சிக்கிட்டு அதை போட்டு வலிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடக்க முடியலை, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ மாவு அதுவே அரைச்சி அதுவே சட்டியில் கொட்டி விட்டுருவோம். அப்படி ஒரு கிரைண்டர் வந்திருக்கு. அது டேபிள் டாப் கிரைண்டர்னு பேர். அது வாங்குங்கன்னா அதுவும் வாங்கிட்டேன். இப்போ 2 கிரைண்டரையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டெட் பாடியை மூடி போட்ட மாதிரி மூடி போட்டிருக்கான். கோனார் கடையில் போய் மாவு வாங்கிட்டு வாங்கங்க. மாவு வாங்கிட்டு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 200 இட்லியை வைக்கான். ஒரு வாரத்துக்கு போகிறான். அவிச்சு புறத்தையும் செங்கல் அடுக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கா. விடிய காலம் பள்ளிக்கூடம் போட முடியும். திங்கக்கிழமைன்னா கடைசியில் ஒரு தட்டை தூக்கி கொண்டு வைக்கா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே திறந்து ஒவ்வொரு இட்லியாக எடுத்து துணி வச்சு தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். இட்லியில் பூரா மல்லிகைப்பூ வாடை வருது. மல்லிகைப்பூவை மோந்து பார்த்தா மாத்திரை வாடை வருது. எல்லாம் அதுக்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னே ஒரு வட்ட குழம்பு வச்சா அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுடி. இதே மாதிரி 6 மாதத்துக்கு முன்னே நீ வச்சடி, அந்த டேஸ்ட் இன்னைக்கு தான் வந்திருக்குன்னே. அதே குழம்பு தான் இதுன்னா. இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு சிந்திச்சு பாருங்க இல்லையா? நான் என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லுவேன், ஏட்டி நீ மட்டுமில்லை பத்தினி, நீ வைக்க சட்டினி கூட பத்தினி தாம்னே. எதுக்கு அப்படி சொல்லியேன்னா, என்னையை தவிர எந்த மேலையும் இதை தொட்டுக்கிட முடியாதுன்னு. அப்படித்தானங்க இருக்கு. ஒரு சுவையான உணவு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதா? அந்த காலத்தில் நம்ம பாருங்க எப்படிலாம் சாப்பிட்டோம், விதவிதமாக சாப்பிட்டோம் இல்லையா? கேப்பக்களி, கஞ்சி, அது இதுன்னு சாப்பிட்டு உடம்பு எப்படி இருந்தது? அன்னைக்கு அவ்வளவும் சாப்பிட்டுட்டு நம்ம போய் காளையை அடக்கணும். அன்னைக்கு காளையை அடக்கினா தான் நம்ம பொண்ணு கொடுப்பான். கல்லை தூக்கி போட்டால் தான் பொண்ணு கொடுப்பான். இன்னைக்கு பூரியை தின்னுட்டு அவன் கோழியை பிடிக்க முடியாமல் அலைதான். நடக்கலையா? சிந்திச்சு பாருங்க. பக்கத்தில் எட்டயபுரம் பாரதியாருடைய மணிமண்டபம். அந்த பாரதியாருடைய மணிமண்டபத்துக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே ஒரு உருண்ட கல் கிடக்கு. அங்கே வாயில் காப்பாளராக அண்ணன் மயில்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க, அண்ணன் எதுக்குன்னு இவ்வளோ பெரிய கல்லுங்கன்னு போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு. அவர் சொன்னார்,